ஆஃப்டர் மைனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த கும்கிக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சவுண்ட் அண்ட் லைட் அப்படின்றது தான் சினிமா. அதுக்காக வந்து அந்த ஒரு 2.25 மணி நேரம் அந்த மேஜிக் வந்து எவ்வளோ விஷுவலாக இருக்கணும். சதவீதம் கும்கி பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது. ஸோ இதற்கான ஒரு மெனக்கடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரொமான்டிக் ஃபிலிம். லவ்ன்றப்போ வந்து இட் ஷுட் பி மியூசிக்கல். ஸோ அதற்கான ஸ்பேஸ் இந்த ஃபிலிமில் நிறைய இடம் கொடுத்துருக்கேன். ஒரு இப்போ வந்து சொல்லிட்டாலேன்ற ஒரு சாங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியே நான் வந்து 2012 வந்து இதுதான் ஸ்கிரிப்ட்னு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒரு சாங்காக 8 months வெயிட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஷிம்பாகாவில் வந்து ஜோக் ஃபால்ஸில் தண்ணி வரும். ஸோ அதுவும் அந்த பர்டிகுலர் சாங் எதுக்கு அந்த ஒரு ஆழம், அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் காதலில். ஏன்னா அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காதல் அந்த பொண்ணு சொல்கிறப்ப அதோட டெப்த்து வந்து விஷுவலாகவும் தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஐயோ ஆனந்தம்னு ஒரு சாங், அந்த சாங்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு லவ், அதாவது அவளை தேடிட்டு இருந்து திடீர்னு அவளை பார்த்தோன்னே ஒரு அவனை சுற்றி வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ளார் கார்டன்ஸாக வந்து மைல் கணக்கில் இருக்கணுன்றது என்னோட விஷன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், அதாவது ஒரிசா பார்டரில் வந்து அந்த எல்லோ ஃப்ளார்ஸ்க்காக அது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் தான் வரும். ஸோ இந்த விஷுவல்ஸ் எல்லாமே அது வந்து அந்த பிம்பங்களோடு அந்த இசையோடு வெளியில் வரப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ விஷுவல் ட்ரீட். விக்கியும் அதே மாதிரி விக்ரம் பிரபுவும் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மன்ற டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு என் மைண்டில் இருந்துச்சோ அப்படியே இருந்தாப்புல. ஒரு ஒல்லியாக ஒரு 6.1 ஒரு மாதிரி லைட் ஸ்டபுள் அந்த தாடி, ஒரு பாகன் எப்படி எனக்கு வந்து நான் வந்து யானையெல்லாம் தேடி நான் கேரளாவில் அலைஞ்சப்போ எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு நெக்ஸ்ட் ஹவுஸ் பாய் மாதிரி. அவ்வளோதான். நிறுத்திட்டு அது வரைக்கும் நல்லா இருக்கு. அது சிரிப்பு, அது சிரிக்காது. அது சிரிச்சிங்களா உட்காந்துருவா கீழே. அடுத்த ரவுண்ட் நீ வரப்போ வந்து வச்சுக்க அவ இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் எனக்கு வந்து மோஸ்ட்லி என்னோட ஹேண்ட்லிங் ஸ்டைலே வேறையாக இருக்கும். ரொம்ப சினிமாட்டடாக இது ஒப்பிக்கணும் அது ஒப்பிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். அந்த கேரக்டரை இன்ஜெக்ட் பண்ணி அப்படியே அவங்கள ட்ராவல் பண்ண விட்டு. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் ஹிம். இன்னொன்று அந்த பையன் நான் நினச்சதை விட அழகாக பண்ணாப்புல.